வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகோதர் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 5 பேட்ச் 5. இன்று நாள் 4, தேதி 5/8/2025, நேரம் காலை 5 மணி. இனிய நண்பர்களே, நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டர் மாஸ்டர் மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் குருஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அது 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம். அடுத்து 20 நிமிடங்கள் மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன். 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் வைக்கத்தலில் இன்றைய தலைப்பு சுய அன்பின் முக்கியத்துவம், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ். அதை பற்றி நம்மளிடம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள், வேலூரிலிருந்து. முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். நான் தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் நமக்கு மனம் உள்ளமைதி கிடைக்கும், நாம் சந்தோஷமாக இருப்போம். தியானத்தினால் நாம் செய்யும் காரியங்கள் சிறப்படையும். தியானத்தினால் நமக்கு தூக்கம் நேரம் குறையும். தியானத்தினால் நம் தீய பழக்கங்கள் அழிந்துவிடும். தியானத்தினால் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் நாம் சிந்திக்கும் திறன் அதிகரித்து நாம் செய்யும் செயல்களில் சரி எது தவறு எது என்று முடிவெடுக்கும் திறன் மேம்படும். தியானத்தினால் நம் உடல் உபாதைகள் இயற்கையாக குணமாகும். தியானத்தினால் நம் சொந்தங்களின் அர்த்தங்கள் புரிந்து உறவுகள் மேம்படும். தியானத்தினால் நம் வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு சிறப்பாக விளங்கும். நண்பர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானா சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இது மகான் புத்தரால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் 1 கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடிகளை கழட்டி வைத்து விடவும். நண்பர்களே, இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு உங்கள் கைகளை விரல்களால் இதுபோல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு கண்களை திறக்க வேண்டாம், நாம் ஓகே சொல்லும் வரை. இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். அதாவது மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். நண்பர்களே, இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம்.
நண்பர்களே, நான் இசையை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அனைவரும் தியானத்தை தொடங்குங்கள். நன்றி.
நண்பர்களே, தியானத்தை தொடருங்கள். 20 நிமிடங்களுக்கு மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன்.
நண்பர்களே, கடைசி 1 நிமிடம். கடைசி 10 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் நன்றாக உரசி, உள்ளங்கைகளை நன்றாக உரசி, இரு உள்ளங்கைகளையும் உங்கள் கண்களின் மேல் வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக எடுக்கவும். நண்பர்களே, இப்பொழுது உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும், மலர்ந்த முகத்துடன். நண்பர்களே, நாம் அனைவரும் இப்பொழுது மிக சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி நண்பர்களே. இப்பொழுது 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல். இன்றைய தலைப்பு சுய அன்பின் முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ். அந்த தலைப்பில் இன்று நம்மிடம் ஆன்மீக ஞான உரை ஆற்ற மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள் வேலூரிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள் வேலூரிலிருந்து வருகிறார்கள். திரைப்படத்துறையில் கிராபிக்ஸில் வல்லுநர், மேலும் திரைப்படத்துறையில் கிராபிக்ஸில் பணியாற்றி வருகிறார். மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள் விஷுவல் கிராபிக்ஸில் பட்டயம் பெற்றுள்ளார்கள். மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக தியான பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். 2015 முதல் தொடர்ச்சியாக அவர் தியான அனுபவத்தால் தியானத்துக்கு முன்பாக அவரின் குணங்கள், தியானத்துக்கு பின்பாக அவரின் குணங்கள் அவர் உணர்ந்துள்ளார்கள். அவர் எவ்வாறு வாழ்வு மாறுதல் அடைந்துள்ளது என்பதை அவர் தன்னைத்தான் அறிந்து வாழ்வில் சிறப்பாக டிரான்ஸ்பர்மேஷன் சேஞ்ச் ஆகி உள்ளார்கள். தியான சேவைகள் செய்து வருகிறார்கள். இப்பொழுது மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள் நம்மிடம் ஆன்மீக ஞான உரையாற்ற வருகிறார்கள். சார், நீங்க தொடரலாம் சார். மாஸ்டர் திரு அனிருத் சார், வணக்கம் சார். ஹாப்பி மார்னிங் மாஸ்டர்ஸ். குட் மார்னிங் சார். ஓகே. பிரம்மரிஷி பிதாமக அத்ரிஜிவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இன்னைக்கு டாபிக் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு, நமக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, அவங்கள பத்தி நமக்கு எப்பவுமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அவங்க மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ லவ், அவ்வளோ அட்டென்ஷன். அதனாலதான் அவங்கள பத்தி நல்லா நமக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், இல்லைன்னா நம்மளுடைய பசங்க, அவங்கள பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க மேல நமக்கு அன்பு. சரி, அப்போ இந்த அன்பு நம்ம மேல நமக்கு இருக்கணும்.
நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட போய் நம்ம விஷத்தை கொடுப்போமா? சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயங்களா பார்த்து செய்வோம். ஏன் அப்படின்னா அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படி செல்ஃப் லவ் நமக்கு நம்ம காட்டணும். இது எப்படி நம்மளுக்கு நம்ம செல்ஃப் லவ் அப்படின்னா, இன்னும் இது ஒரு ஃபெனடிக்கான விஷயம் இல்ல. நார்மலான விஷயங்கள் தான் எல்லாமே. நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட் நம்ம கம்பேர் பண்ணுவோமா? "ஏய் இவன் நல்லாவே இல்ல. இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்." அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா? ஃப்ரெண்ட் எப்படி இருந்தாலும் அவன அப்படியே ஏத்துப்போம். நம்ம பசங்க, "ஐயோ! இவன் நல்லா இல்ல. கருப்பா இருக்கிறான். வெள்ளையா இருக்கிறான்." அப்படி சொல்லி கம்பேர் பண்ணுவோமா? நம்ம பசங்க எப்படி இருந்தாலும் நமக்கு அழகு. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொன்னு ஏதோ நல்லா இருக்கு. அவன் பாரு ஒல்லியா இருக்கிறான். நான் குண்டா இருக்கிறேன். இல்லன்னா நான் குண்டா இருக்கிறேன். அவன் ஒல்லியா இருக்கிறான். இந்த வெயிட்ட குறைக்கிறது எப்படி? இங்க முக்கியமா செல்ஃப் லவ் அப்படின்றது 3 நிலைகள்ல இருக்கும். ஒண்ணு பௌதிகம், இன்னொன்னு மனம், இன்னொன்னு ஆன்மா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பௌதிகமான விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ நம்மள நம்ம குறைச்சுக்கிட்டு இன்னொன்னத்தோட கம்பேர் பண்ணி செஞ்சுகிட்டு இருப்போம். அவேர்னஸ் அப்படின்ற புக்ல ஓஷோ மாஸ்டர் எழுதினாரு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு என் மனசுல. ஒரு ரோஜா பூவை காட்டி, இது எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாவே, அப்போ நீ அழகா இல்லாதத ஃபோக்கஸ் பண்ற. அதாவது கம்பேர் பண்ணும்போது, அழகு இல்லாததையும் நம்ம வந்துட்டு வி ஆர் அட்டரிங் இட் அப்படின்னு சொல்வாரு. மகான்களுடைய புத்தகங்கள் நம்ம படிச்சு ஒரு விஷயம் நமக்கு அது நல்லா நம்ம மனதுக்குள்ள ஊறிடுச்சு அப்படின்னா, அது எவ்ளோ பெரிய மாற்றம் கொடுக்கும் தெரியுமா? அது ஒரு விஷயத்தினாலேயே நம்ம என்லைட்டன் ஆயிடலாம். பல விஷயங்கள் தேவை கிடையாது. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க ஒரு ரோஜா பூவ பார்த்துட்டு, "இது அழகா இருக்கு" அப்படின்னு சொன்னாவே, அப்போ அசிங்கமானத நீங்க வந்துட்டு விரல் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அங்க கம்பேர் வருதுல்ல. மொட்டா இருந்தாலும் அது அழகுதான். பூ உதிர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அதுவும் அழகுதான். அப்போ அழகு அப்படின்றது எப்படி இருந்தாலும் அது அழகுதான். இங்க கம்பேர் பண்றதுக்கும், அண்டர்லைன் பண்றதுக்கும் ஒண்ணுமே இல்ல. இந்த ஒரு டெக்னிக்க நம்ம யூஸ் பண்ணாவே, நமக்குள்ள எவ்ளோ எனர்ஜி சேவ் ஆகும் தெரியுமா? ஆமா தானே? அங்க கம்பேரிசன் இல்ல அப்டின்னா ஜட்ஜ்மென்ட் வராது. ஜட்ஜ்மென்ட் வரல அப்டின்னா, மனசு வேலை செய்யாது. மனசு வேலை செய்யாத நிலையில, இறைநிலையில இருப்போம். ஒரு லைன்ல பாருங்க எவ்ளோ என்லைட்டன்மென்ட். அதனால இங்க நம்ம நம்மள கம்மியா எடை போடக்கூடாது எப்பவுமே. கம்பேர் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்குது? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காததுனால தான் நடக்குது. எஸ். அது வந்துட்டு கடைசியில ஆன்ம நிலையில நம்ம அத பத்தி தெரிஞ்சுப்போம். சரி. இப்போ இங்க ஒரு காக்கா, அப்புறம் ஒரு பீகாக், மயில். அவங்க 2 பேரும் அவங்களுடைய மனசுல என்ன நெனைக்கிறாங்க அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு நமக்கு இன்னும் நல்லா புரியறதுக்காக நான் கொஞ்சம் விளக்குறேன். காக்கா மயில பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்படுமாம். பாரு எத்தன பேரு அந்த மயில சுத்தி இருக்காங்க. எத்தன பேரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. டயத்துக்கு அதுக்கு சாப்பாடு குடுக்குறாங்க. எவ்ளோ அ அ சூப்பரா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காக்கா நெனச்சுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்.
ஆனா மயில் என்ன நினைக்குது அப்படின்னா காக்காவை பார்த்துட்டு, எவ்வளவு சுதந்திரமா இருக்கு, எப்போ கிடைச்சா, எப்போ நினைச்சா, எப்போ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது போய் சாப்பிடும், எவ்வளவு சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு காக்காவை பார்த்து நினைச்சிட்டு இருக்கான். இந்த மயில என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கேஜ்ல அடைச்சு, ஒரு ஜூல வச்சு, அதுக்கு டயத்துக்கு சாப்பாடு, தண்ணி என்ன வேணுமோ அத ஒருத்தர் கொடுக்கணும். அங்க வந்துட்டு அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்ல. ஆனா அழகா இருக்கு. ஆனா காக்கா கருப்பா இருக்கிறதுனால அது ஃப்ரீயா இருக்கு அப்படின்ட்டு அது அது பாட்டுக்கு அது அந்த அதோடைய ஃப்ரீடமை அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க கம்பேர் பண்றதுனால அந்த ஃப்ரீடமை என்ஜாய் பண்ண முடியல. இங்க மயில அதோடைய அழக அதனால ரசிக்க முடியல. இப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில கூட இந்த கம்பேர் பண்றதுனால இருக்கிறத நம்ம என்ஜாய் பண்றது இல்ல. இப்போ ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்து ஒரு gift கொடுக்குறாரு. அந்த கிஃப்டை ஓபன் பண்ணிட்டு, என்னடா அது இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஃப்ரெண்ட் அடுத்த வாட்டி உங்களுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். சரி, அவனுக்கு தான் பிடிக்கல, என்னுடைய டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே அது எவ்வளோ நல்லா இல்லாம இருந்தா கூட, "ஆ, எவ்வளவு அழகா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ சோ மச்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு சொல்லும்போது, அடுத்த வாட்டி எங்கேயாவது ஷாப்பிங் போகும்போது, "ஏய், அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வர்ணிச்சான், அவனுக்கு கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு தேடி பிடிச்சு இன்னும் நல்லதா எடுத்துட்டு வந்துட்டு கொடுப்பாரு. அப்படிதான் பிரபஞ்சம் நமக்கு எது கொடுத்தாலும் அத ஆஸ் இட் இஸ் நம்ம ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மைய வளர்த்துக்கணும். ஒரு ஃபேமஸான ஆள், அவரு ரோட்ல போயிட்டு அப்படியே போயிட்டு பானிபூரி சாப்பிட முடியாது. அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு ஈஸியா போக முடியாது. அவரை சுத்தி எத்தனையோ செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருந்து பார்த்து பத்திரமா போகணும் வரணும். அதே நம்ம மாதிரி நார்மல் பீப்புள் போட்டு ஹாப்பியா போனோமா, எங்க வேணாலும் அங்க போனோமா, என்ஜாய் பண்ணோமா. இப்படி இந்த ஃபேமஸா இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஃபேமஸ் இல்லாதவங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஃபேமஸ் ஆனவங்க, ச்சே, என்னுடைய ஃப்ரீடமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க. எங்கேயாவது போனோம் அப்படின்னா மாதிரி இந்த மக்கள் வந்து முய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆனவங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த நொடியில இருந்து என்ன இருக்கோ அத அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. அதே போல வயசானவங்க சின்ன பசங்களை பார்த்து, "பா, எவ்வளவு ஆக்டிவா இருக்கிறான், அந்த காலம் போயிடுச்சே" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பெரிய வயசு வர்ற நிலைக்கு இவரு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிருப்பாரு. வாழ்க்கையில எத்திக்ஸ், தர்மங்கள், நியாயங்கள், நேர்மை, சோ இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவர் அந்த முதிர்ச்சி நிலையில இருப்பார். அங்க இவ்வளவு கத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம திருப்தி அடைகிறது இல்ல. நமக்கு நம்ம அதுக்கு பதிலா யூத்ல இருக்கிறவங்கள பார்த்துட்டு, இல்ல அப்படின்னா சின்ன பசங்களை பார்த்துட்டு எவ்வளோ என்ஜாய்ஃபுல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு ஹெல்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சின்னவங்கள பார்த்துட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க. அதே சின்னவங்க சீக்கிரம் பெரியவன் ஆகணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரமா என் கால்ல நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எந்நேரமும் நம்ம புத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா அது செல்ஃப் லவ் கிடையாது.
முக்கியமான ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் லவ் அப்படின்னா அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். மொட்டா இருந்தாலும், பூவா மலர்ந்தாலும், அந்த பூ இதழ்கள் கீழே விழுந்தாலும் அங்க கம்பேர் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாவே அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா இருக்கும். மனசுக்கு கேப்பே கொடுக்க கூடாது. அது மனசுக்கு கேப் கொடுத்து அப்படின்னா தேவையில்லாததெல்லாம் பேசும். சில பேர் சொல்லுவாங்க கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னா அது செல்ஃப் லவ் அப்படின்ட்டு. ஓ, அது அந்தந்த ஸ்டேஜுக்கு தேவைதான். பட் நம்ம இப்போ இந்த ஆனாபானா சதி பண்றோம் அப்படின்னா எவ்வளோ ஹையர் பீயிங்ஸ். இங்க வந்து குரு கூட லிங்க் கிடையாது, இறைவன் கூட லிங்க் கிடையாது. நம்ம நம்ம கூட தான், நம்ம நம்மளுடைய சுவாசத்து கூட தான். சுவாசம் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும் அப்படின்ற நிலைக்கு வந்து அடையிறதுக்கு பல பல ஜென்மங்கள் ஆகும். இந்த ஆன்மீகத்திலேயே ஆல்மோஸ்ட் 100 to 150 இன்கார்னேஷன்ஸ் நம்ம எடுப்போமா ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு. அப்போ எப்படிப்பட்ட ஸ்டேட்ல இருக்கிறோம் நம்ம, இன்னும் சின்ன ஸ்டேட்ல இருக்கிற அந்த சப்ஜெக்ட நம்ம ஓவர் கம் பண்ணோம். கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னா அது செல்ஃப் லவ் கிடையாது. ஸோ இங்க கம்பேரும் பண்ணக்கூடாது. இங்க எல்லாருமே யூனிக். ஒருத்தருக்கு ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அது என்னன்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் செல்ஃப் லவ். நான் குண்டா இருக்கிறேன், ஓகே ஐ லவ் மை செல்ஃப். மனசுல திட்டிக்கிட்டே இருப்போம், சார் ஏன் இவ்வளவு குண்டா இருக்கிறோம், அவன் பார் எவ்வளவு ஒல்லியா இருக்கான், நான் இவ்வளோண்டு தான் சாப்பிட்றேன் இருந்தாலும் நான் குண்டா இருக்கிறேன், அவன் பார் எவ்வளவு நிறைய சாப்பிட்றான். இங்க அவனுக்குள்ள இருக்கிறதும் நான் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்போ புரியும் அப்படின்னா அதிகமான நேரம் தியானம் பண்ணும்போது, எப்போ நம்மள நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, சத்தியம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோமோ, அப்போ நமக்கு புரியும் அவனுக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலைக்கு போகும்போது அங்க கம்பேரிசனே இருக்காது. அக்செப்டன்சி அப்படின்றாங்கல்ல, அங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒண்ணும் இல்ல. அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா டீப் மெடிடேஷன்ல தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கும்ல, அத போல ஓப்பன் ஐஸ்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஓகே, இது வந்துட்டு பிசிக்கல் பாடிக்கு. அடுத்து மென்டல் பாடி, அதாவது மனசுக்கு. நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ சில விஷயங்கள் பண்ணியிருப்போம் இறந்த காலத்துல. ஒரு மாஸ்டர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க தங்கச்சிய ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டாங்க. அவங்க தங்கச்சிக்கு கிட்னி ஃபெயில்யூர், ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்களால பாத்துக்க முடியல. எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணாங்க. அந்த தங்கச்சி இறந்துட்டாங்க. இறந்துட்ட பிறகு இவருக்கு கில்ட்டினஸ் வந்துடுச்சு. அவரை திட்டிட்டு இருக்காரு மன ரீதியா. நீ இன்னும் கொஞ்ச நாள் அந்த பொண்ணை கவனிச்சிருந்தா அவர் உயிரோட இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க அந்த பொண்ணை பிளான் பண்ணிருக்காங்க. அந்த அவஸ்தை நான் என்னுடைய கர்ம வினை, அதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மா உலகத்துல நினைச்சு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு இவரு ஒரே வருத்தம்,
இப்படி ஆயிடுச்சு சார், இப்படி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ அந்த வருத்தப்படுறதுனால என்ன லாபம்? இங்க அவங்கவங்க அவங்கவங்க வாழ்க்கைய டிசைன் பண்ணிட்டு வராங்க. அங்க கில்ட்டினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எமோஷன என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள சில விஷயங்கள் ஏற்படும். என்ன அப்படின்னா, உடல் ரீதியா ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். இங்க ஒரு ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ஒரு எமோஷன் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ உதாரணத்துக்கு கில்ட்டினஸ் அப்படின்னா என்னன்னா திட்டிக்கிறது. நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு கிஃப்ட் ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தா அவன் எப்படி ஆஹ், அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா என்கரேஜ் ஆயிட்டு இன்னொன்னு எடுத்துட்டு வந்து கொடுப்பானோ, அப்படி இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த உடல்ல இடம் கொடுத்துருக்கு. அப்போ நம்மள நம்ம திட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஹர்ட் ஆகும். என்னடா இது, நம்மள நம்ம திட்டிக்க கூட இது ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு நம்ம, அதுதான் சொன்னேன், நான் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க சொல்லி. நான் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது, நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆன்மா. அப்போ என்ன நான் திட்டிக்கிறேன் அப்படின்னா, நான் ஆன்மாவை திட்டுறேன். எனக்கு ஏன் கோவம் அதிகமா வருது அப்படின்னா, நான் அந்த கோவத்தை திட்டுறேன். அந்த கோவத்துல கூட இறைவனை பார்க்கக்கூடிய ஞானம் இருக்கணும். எந்த எமோஷனும், இந்த எமோஷனும் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், இதுல எந்த எமோஷனையும் நம்ம திட்டக்கூடாதாம். அப்போ இதுல எதை திட்டிக்கினாலும் நம்ம நம்மள திட்டிக்கிற மாதிரி. ஏன்னா ஆன்மா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. அது இல்லாத இடமே கிடையாது. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாரு அவரு? என்னாலதான் தங்கச்சி இறந்துடுச்சு, இதுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு அந்த கில்ட்டினஸ்னாலயே. அப்படி இல்ல சார், நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லிட்டு இங்க தியானம் பண்ணுங்க, உங்களுக்கே புரிதல் வரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நம்மள நம்ம திட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை ஒரு பிளான் படி நடக்குது. ஞானம் இருந்தாதான் செல்ஃப்ல பர்ஃபெக்டான செல்ஃப்லவே வரும். அதே போல இன்னொரு மேடம் கால் பண்ணிட்டு, மழை ரொம்ப வந்தது சார், நான் கவனிக்க காணோம், ஒரு குட்டி நாய் வந்துட்டு காலையில இறந்து கிடக்கு எங்க வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. என்னாலதான் அந்த குட்டி நாய் இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. இங்க யாருனாலையும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. எல்லாம் மேல டிசைன் பண்ணி வந்தாச்சு, அதன்படிதான் நடக்குது அப்படின்றத நம்ம முழுக்க முழுக்க நம்பணும், புரிஞ்சுக்கணும். இப்படி மன ரீதியா சரி, இதுல இருந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும், நம்மள நம்ம செல்ஃப் லவ் காட்டுறதுக்கு. இதெல்லாம் ஒரு விதமான காரணங்களா இருந்தாலும், நமக்கு செல்ஃப் லவ் அதிகமா ஆகணும் அப்படின்னா பௌதிகமான விஷயத்துல நம்ம சாப்பாடு மேல ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நம்ம பசங்களுக்கு விஷத்தை கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். உதாரணத்துக்கு எந்நேரமும் டீப் ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த டீப் ஃப்ரைடு ஃபுட்டுல என்ன இருக்கும் அப்படின்னா, உயிர் சக்தி இருக்காது, கம்மியா இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த உயிர் சக்தி கம்மியா இருக்கிற அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடுறதுனால அது கிரைண்ட் பண்றதுக்கு, அரைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருந்து எனர்ஜி அது ரிசீவ் பண்ணும். நம்ம எதுக்கு சாப்பிடுறோம்? நம்ம எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு சாப்பிடுறோம். ஆனா அந்த டீப் ஃப்ரைடு ஃபுட்ல என்ன இருக்கும்? எனர்ஜி இருக்காது. அப்போ நம்ம அதை அரைக்கிறதுக்கு நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணுது.
அதுக்கு தான் நிறைய வாட்டி நீங்க கவனிச்சீங்கன்னா சில ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு தூக்கம் வரும். தூக்கம் ஏன் வருது அப்படின்னா, அது ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சுன்னா பாடி, அப்போ எனர்ஜி ரிசீவ் ஆகும். அது அரைக்கிறதுக்கு அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். அப்போ நல்ல ஃபுட், எனர்ஜெட்டிக்கான ஃபுட் நம்ம சாப்பிடுறோமா இல்லையா? அதுக்குன்னு சொல்லி டீப் ஃப்ரைடு எப்பாவது நீங்க எடுத்துக்கலாம். மாசத்துக்கு ஒரு வாட்டியோ, 2 வாட்டியோ. தினைக்கும் சில பேர் தினைக்கும் பூரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தினைக்கும் பூரி சாப்பிடுவாங்க. தினைக்கும் சாயந்தரம் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு பஜ்ஜி சாப்பிடுவாங்க, போண்டா. இத போல ஃபுட்ஸ கூட நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த சீல்டு ஃபுட் இருக்கும்ல, பேக்டு ஃபுட். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ கூட எப்பாவது எடுத்துக்கலாம். பட் எந்நேரமும் ஸ்நாக்ஸ் மாதிரி தினைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எப்பாவது சாப்பிடணும்னு தோணுதா, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சலாட்ஸ் மாதிரி பண்ணிட்டு அதை போல நம்ம சாப்பிடும்போது நம்ம நல்ல விஷயங்கள் நமக்கு கொடுக்கறதுனால அங்க செல்ஃப் லவ் அப்படின்றது இருக்குன்னு அர்த்தம். பௌதிகமா நிறைய எக்ஸசைஸ், லைக் உங்களால முடிஞ்சப்போ வாக் பண்றது, ஜிம்முக்கு போறது, யோகா பண்றது, எக்ஸசைஸ் பண்றது. So, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்மா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, நீங்க அதுல டெனண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த வீடை சரியா பாத்துக்கல அப்படின்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு கொடுப்பாங்களா அந்த வீடை? இல்ல, நீங்க சரியா பாத்துக்கல, வேற வீடை தேடுறீங்க. வேற வீடை தேடும் போது பக்கத்து தெருவிலேயே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்க இருக்கிற ஓனர் வந்துட்டு இந்த ஓனர் கிட்ட கேட்பான், உங்க வீட்டுல இருந்தாரே எப்படி வச்சுக்கிட்டாரு வீட அப்படின்னு சொல்லிட்டு. ஐயையோ, அவங்க ரொம்ப மோசமா வச்சிருந்தாங்கப்பா, நல்லாவே மெயின்டைன் பண்ணல, எனக்கு இவ்ளோ செலவாச்சு அவங்க போன பிறகு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்கன்னா, இல்லப்பா நீ வேற வீட பாத்துக்கோ, நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிடுவான். அப்போ இந்த உடலுக்குள்ள நம்மள தங்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க மேலுலகத்துல இருக்கிற ஆசான்கள். எப்படி நம்ம வச்சுக்கணும்? பௌதீகமா, மன ரீதியா, ஆன்ம ரீதியா நம்ம நம்ம அவேர்னஸா இருந்து எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுத்தா இது முன்னேறுமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கிறது தான் செல்ஃப் லவ். ஓகே, இது பௌதீகமா. இன்னும் நிறைய இருக்கு, சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டு. மன ரீதியா நம்ம வந்துட்டு இந்த மனசு இந்த பௌதீகத்துல மட்டும், இந்த உடல்ல மட்டும் இருக்காது. இந்த உடல் விட்டு வெளியே வந்த பிறகு கூட ஆஸ்ட்ரல் பாடியில கூட மனசு கண்டினியூ ஆகும். ஓகே, அப்போ சில குணங்கள் இருக்கு இல்லையா நமக்குள்ள, அரிஷட் வர்க்கங்கள், காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரியம். இந்த அது ஆல்ரெடி அரிஷட் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேணும்னா அந்த வீடியோவை பாருங்க. அந்த அரிஷட் வர்க்கங்கள் என்ன ஆகும்னா மனசுல ஸ்டோர் ஆயிடுமா. இப்போ நம்ம ஒரு பானையிலயோ இல்லைன்னா ஏதோ ஒரு வெசல்ல தண்ணி போட்டு வச்சுட்டோம், ஒரு 10-15 நாளைக்கு நம்ம அத யூஸ் பண்ணல. அப்போ ஒரு ரிங் மாதிரி கார கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிங் மாதிரி சால்ட் கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கும். அதை ஈஸியா நம்ம கிளீன் பண்ண முடியாது. ஸ்டீல் நாரை போட்டு தேய்க்கணும், அப்போதான் அது போகும். அப்படி நமக்குள்ள குணங்கள், இந்த அரிஷட் வர்க்கங்கள் கூட ரொம்ப கிறிஸ்டலைன் ஆயிருக்குமா. எதுல? ஆஸ்ட்ரல் பாடியில. அப்போ நமக்குள்ள இருக்கிற குணங்களை ஒர்க் பண்ணணும். எங்க என்னுடைய அந்த எமோஷன்ஸ் ராங் ரூட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து
நிர்குண ஸ்திதிக்கு போறதுக்கு நம்ம தினம் 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 பிராக்டிஸ் பண்ணணும். நான் 1 வருஷமா பண்றேன் தியானம், 3 வருஷமா பண்றேன் தியானம், இன்னும் எனக்குள்ள குணங்கள் மாறல அப்படின்னா நம்ம நிறைய நேரம் எண்ணமற்ற நிலையில இல்லைன்னு அர்த்தம். எப்போ நம்ம நிறைய நேரம் எண்ணமற்ற நிலையில இருக்கிறோமோ அப்போ நமக்குள்ள குணங்கள் அத கிறிஸ்டலைன் ஆயிருக்குல்ல. இது இந்த ஜென்மத்துடைய கிறிஸ்டலைன் கிடையாது. பல ஜென்மங்களா அதை கேரி ஆனது கிறிஸ்டலைனா ஆயிருக்கும். நான் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னும் இன்னும் எனக்குள்ள குணங்கள் மாறலையே அப்படின்னா இது பல ஜென்மமா இந்த குணங்கள் ஸ்டோர் ஆயிருக்கு நமக்குள்ள. அதை எப்படி நம்ம சரிப்படுத்தணும்? இந்த ஸ்டீல் நார் போட்டு தேய்ச்சாதான் போகும் இல்லையா அந்த காரை பிடிச்சது, அந்த சால்ட் கிறிஸ்டலின் ஆனது. அப்போ நமக்குள்ள இருக்கிற குணங்களை மாத்தணும் அப்படின்னா நம்ம செல்ஃப் செக் பண்ணிட்டு அதை சரிப்படுத்திக்கணும். சரி, இது ஆக்சுவலா கடைசி பாயிண்ட். நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட பாயிண்ட் இது. இந்த மனசுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம நல்ல விஷயங்கள் கொடுக்கணும். லைக் ஆர்ட் கத்துக்கிறது, மியூசிக் கத்துக்கிறது, டிராயிங் வரைகிறது. இந்த கில்ட்டினஸ் இருக்குல்ல, அந்த கில்ட்டினஸ் இல்லாம சந்தோஷமா நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன எல்லாம் நான் மற்றவங்களை விட நான் என்னெல்லாம் நல்லா பண்றேன் அப்படின்றத செல்ஃப் செக் பண்ணிட்டு அதை என்ஹான்ஸ் பண்றது. ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். இங்க எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா இந்த ஒரு நாடக மேடையில இந்த பிரிவு அப்படின்றத என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கும். அப்போ நமக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃப் செக் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை மேல கொண்டு வர்றது கூட செல்ஃப் லவ் தான். இப்போ நம்ம பசங்கள்ல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைலைட் பண்ணி நிறைய பேருக்கு பெருமையா சொல்லுவோம், இவன் இது சாதிச்சுட்டான், இந்த வாட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தான், இவன் கிரிக்கெட்ல வந்துட்டு டோர்னமெண்ட்ல வின் ஆயிட்டான், கபடியில பரிசு வந்துச்சு இவனுக்கு, பாட்டு போட்டியில பரிசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள். ஏன் நம்ம பையன் அப்படின்றதுனால நம்ம அந்த அன்புனால நம்ம ஹைலைட் பண்ணி மக்கள் எல்லாருக்கும் காட்டுவோம். ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு, பாரு அந்த ஷீல்ட் எல்லாம் வந்துட்டு அவன் இது பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுவோம். ஆமா தானே? அப்போ அதே விஷயங்கள் நமக்குள்ளேயும் சில விஷயங்கள் இருக்கும். அத நம்ம வெளிக்கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்துட்டு நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் நான் சொல்றேன். ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி அப்கிரேட் ஆகணும், நமக்கு நம்ம இங்க இந்த பூமியில இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்? மனசுல ஞானத்தை எடுத்துட்டு போவோம். ஞானம் அப்படின்னா எல்லாமே. நீங்க இன்னைக்கு லைட்டா கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது அடுத்த இன்கார்னேஷன்ல அது கண்டினியூ ஆகும். அப்படி நீங்க சாகுற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும். கத்துக்கிட்டே இருக்கும்போது அது அடுத்த இன்கார்னேஷனுக்கு தொடர்ச்சியாகும். அப்போ மன ரீதியாவும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். இது எல்லாமே ஆன்மாவுக்கு கனெக்டடா இருக்கும். ஏன்னா அது ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து அடுத்த பாடி எடுக்கும்போது அங்க நம்ம இந்த நாலேஜ் எல்லாம் கனெக்ட் ஆகும். இங்க நம்ம யாருக்கோ சொல்லி கொடுக்கல, யாருக்கிட்டயோ பேசல. அடுத்த இன்கார்னேஷன் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கும். நம்ம இந்த பூமியில ஞானம் பெற வரைக்கும் இங்க பிறந்துகிட்டு தான் இருக்க போறோம். அப்போ அடுத்தது ஆன்ம ரீதியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே பத்ரி சார் சொல்ற பேசிக் விஷயம் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். நம்ம நமக்கு கொடுக்குறோமா
அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், செக் பண்ணணும். இதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ். நான் ஏதோ ஒரு ஃபெனட்டிக்கா ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிளாஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு மனசு தோணல, எனக்கு அக்செப்ட் பண்ணல. இது சொன்னாதான் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தியானம், தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. யார் கொடுக்குறோம்? நம்ம நமக்கு கொடுக்குறோம். இந்த ஞானம் ஒண்ணு கிடைச்சிட்டாவே வேற எதுவுமே தேவையில்லை. நமக்கு கேட்கறதும் தேவையில்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த தியானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவாத்தியாயம், இந்த சுவாத்தியாயம் பண்றதுனால ஸ்வ அத்தியாயம், நம்மள நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கு, செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டு நம்மள நம்ம ஆதீனம் படுத்திக்குவோம். லைக் நம்ம அப்படின்னா நம்ம மனசுனால நம்மள ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மனசையும் தாண்டி ஆன்ம நிலையில நம்ம இருப்போம். அப்போ இந்த தியானத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது பேசிக்கான விஷயம். இப்போ உங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருவோம். ஒரு 15 நாள் திறக்காம, தேவையான டைம்ல சாப்பாடு மட்டும் கொடுக்குறோம். அப்படியே இருக்கிறாங்க அந்த ரூம்ல. ரொம்ப பிடிச்சவங்க. அது அம்மா இருக்கட்டும், ஒய்ஃப் இருக்கட்டும், பசங்க இருக்கட்டும், ஃப்ரெண்ட் இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ்டு பர்சன். ஒரு 15 நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். ஒரு 3 நாள், 2 நாள் அதுக்கப்புறமா இரிட்டேஷன் ஆகும். மூஞ்ச பாக்குறதுக்கே போர் அடிக்கும். பேசி பேசி என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க நம்ம ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்களையே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது, அவங்க கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கு இல்ல அப்படின்னும் போது நம்ம அன்பெல்லாம் எடுத்துட்டு அங்கதான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ நம்ம நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் நமக்குள்ள, அது மேல நம்ம ஃபோக்கஸ் பண்றோமா? எத்தனை வருஷம் ஆனாலும் அது நம்ம கூடயே இருக்கு, பிரியாம. அப்போ அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? தியானம் மூலமா தான் அது நடக்கும். தியானம் பண்ணுங்க அப்படின்னா என்னமோ ஒரு பெரிய பாறையை தூக்க சொன்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடக்க சொல்றோமா? இல்லைன்னா ஏதாவது மூட்டையை தூக்க சொல்றோமா? ஏதாவது வேலை செய்ய சொல்றோமா? நிக்க சொல்றோமா? இல்லையே. உட்காருங்க. இது வந்துட்டு மனசு எப்பவும் நம்மள வந்துட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளவு கஷ்டமா இருக்கு கண்ணை மூடிக்கிட்டு சும்மா உட்கார்றது. கண்ணை தொற, கண்ணை தொற அப்படின்னு சொல்லும். அப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்னல, நம்ம பசங்களை பத்தி இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டை பத்தி, நமக்கு பிடிச்சவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இந்த உடலுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். அப்போ நம்ம மேல நமக்கு செல்ஃப் லவ் இல்லைன்னு தானே அர்த்தம். எங்க அன்பு இருக்கோ அங்க நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிறது மேல நமக்கு அன்பு கிடையாது. அதனாலதான் நம்மளால சும்மா உட்கார முடியாது. சீக்கிரம் கண்ணை திறந்துட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ட்டு மனசு ஏமாத்தும். ஒண்ணும் இல்ல, மொபைல் எடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ண வைக்கும், இல்லைன்னா யாருக்காவது கால் பண்ணி பேச வைக்கும், டிவி பார்க்க வைக்கும், நம்மள உருப்பட வைக்காது. ஓ, தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், இத போல மகாவதார் டிவி, ஸோ இந்த டீம் மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய குரூப்ஸ்ல இருந்து மாஸ்டர்ஸ் என்ன அவங்க ஷேர் பண்றாங்களோ அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்துட்டு அந்த ஓஷோ புக்கு, நான் அந்த அவேர்னஸ் அப்படின்ற புக்கு படிச்சதுனால
எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சதுனால நான் இது சொன்னேன். சப்போஸ் நீங்க இத உள்வாங்கி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்கன்னா என்லைட்டன்மெண்ட்டே கிடைக்கும். ஒரு ஒரு சின்ன லைக் ஒரு பேராகிராஃப் நமக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட்டை கொடுக்கும். இப்ப நீங்க அவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்து அந்த புக் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த ஒரு வாக்கியத்தை சொல்றாங்க அப்படின்னா ஓஷோ எத்தனை ஜென்மங்கள் வந்துட்டு எடுத்திருப்பாரு. அப்போ அத்தனை ஜென்மங்கள் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, தியானம், சுவாத்தியம், சஜ்ஜன சாங்கத்தியத்தினால எவ்வளவு முக்கியமா. அப்புறம் அடுத்து இது வந்துட்டு உடலுக்கு உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு. ஆன்மா எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இந்த 3 விஷயங்கள் நமக்கு இன்னர் ஒர்க்குக்காக, அவுட்டர் ஒர்க்குக்காக தியான ஜெகத், அஹிம்சை ஜெகத், பிரமிட் ஜெகத். இந்த 3ம் வெளியே இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்கிற நமக்கு. கன்ஃபியூஸ் ஆகல? எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதும் நம்ம தானே ஆன்ம நிலையில பார்த்தோம் அப்படின்னா. அப்போ நம்ம கொடுக்கும்போது நமக்கும் வர ஆரம்பிக்கும். நம்ம நினைப்போம், இந்த உடல் விட்டு போயிட்ட பிறகு என்ன இருக்கு, இது எப்படி போச்சுன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் உதாசீனப்படுத்தும். பேசிக்கான நாலேஜ் கவர்ஸ் கவர்ஸ் எங்கன்னா அங்க போடுறது. ரோட்ல போயிட்டே இருப்போம், அப்படியே போட்டுறது. பஸ்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, கார்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இயற்கையை மதிக்கிறதே இல்லை, அப்படியே கவரை போட்டுருவோம். எனக்கு வயசாயிடுச்சுப்பா, 75 வயசாயிடுச்சு, இந்த பூமி எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க மறுபடியும் இங்க தானே பறக்க போறீங்க ஞானம் அடையல அப்படின்னா. இந்த கவர் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன உதாரணம் தான், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ எனக்கு வயசு ஆகுது, நான் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலையே, இந்த பூமியில நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணா அடுத்து நான் மறுபடியும் இந்த பூமியில பிறக்கும் போது அந்த நல்ல விஷயங்கள் எனக்கு தானே ஹெல்ப் ஆகும். புரியுதா? இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு பெரிய மரத்தை வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த இன்கார்னேஷன்ல நம்ம வந்து பிறக்கும்போது அங்க ஆக்சிஜன் குறைய ஆகும், மரங்கள் வெட்ட வெட்ட. அப்போ நம்ம இந்த இன்கார்னேஷன்ல என்ன பண்ணணும்? நிறைய மரங்கள் நடணும், இந்த பூமிய பூ உலகா மாத்தணும் மறுபடியும். அப்போ என்னாகும்? மறுபடியும் நம்ம பிறக்கிறோம், அந்த நேச்சர் யாரு என்ஜாய் பண்ணுவாங்க? நம்ம தான் என்ஜாய் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா எங்கேயோ ஃபுல்லா ஆக்சிஜனே ரொம்ப கம்மியா, ஃபுல்லா பில்டிங்ஸா இருக்கிற ஒரு சிட்டில தூக்கி போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தகுதி கிடையாது, நம்ம எதுவும் பண்ணல, அப்ப நமக்கு அந்த தகுதி வராது. நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு வரும். இங்க யாருக்கோ பண்ணல, செல்ஃப் லவ் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது பண்றதுதான் நமக்கு வரும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மகா அவதார் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேச்சரை வளர்ப்போம், அதை நம்மளே ஆஸ்வாசப்படுத்துவோம். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி மாஸ்டர் திரு அனிருத் அவர்களே, நன்றாக எடுத்துரைத்தீர்கள். ஒரு 1 மினிட்டுங்க. இன்று நம்முடன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ், சுய அன்பின் முக்கியத்துவம் பற்றி நன்றாக எடுத்துரைத்தார் மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள், வேலூர்ல இருந்து.
அதை பற்றிய ஒரு சிறிய ரீகேப் கொடுக்கிறேன் நண்பர்களே. அவர் இன்று உரையை ஆரம்பிக்கும் பொழுது சுய அன்பு முக்கியம், செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று ஆரம்பித்தார். அதாவது நாம் நம்மை நாம் புரிந்து கொள்ளவும், நம்மை நாமே அன்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும்போது கம்பாரிசனை பத்தி சொன்னாங்க. ஒருத்தர் குண்டா இருப்பாரு, ஒருத்தர் ஒல்லியா இருப்பாரு என்ற ஒரு கம்பாரிசன் சொன்னாங்க. அந்த ஒரு செல்ஃப் லவ்வுக்கு 3 நிலைகள் உள்ளது என்று சொன்னார். பௌதிகம், மனம், ஆன்மா. அந்த ஓஷோ புக்கில் உள்ள கம்பேர், ஒரு ரோசா பூவுடன் கம்பேர் பற்றி சொன்னாரு. அந்த ரோஜா பூ மொட்டா இருந்தாலும் அழகாக இருக்கும், உதிர்ந்தாலும் அழகாக இருக்கும். நம்மளை நாம் எதுவும் கம்பேர் செய்து கூடக்கூடாது, எதுவும் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கக்கூடாது. மனது ஒரு வேலை செய்யாத நிலையில் இருக்க வேண்டும், இறை நிலையில் இருக்க வேண்டும். உதாரணங்கள் எடுத்து உரைக்கும்போது காக்கா மயில் கம்பாரிசனை பற்றி மிக அழகாக எடுத்து கொடுத்தார்கள். காக்கா மயிலை பார்த்து நினைக்கும், அது மிகவும் அழகாக இருக்கிறது, பியூட்டியாக இருக்கிறது. மயில் காக்காவை பற்றி நினைக்கும், அந்த காக்கா சுதந்திரமாக இருக்கிறது, எங்கு வேண்டாலும் போய் சாப்பிடும் என்று நினைக்கும். மயிலை ஒரு கேஜில் அடித்து வைக்கிறார்கள் என்று எடுத்துரைத்தார். ஸோ நாம் எப்பொழுதும் கம்பேர் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். இன்னொரு உதாரணம், நண்பருக்கு கிஃப்ட் கொடுப்பதை பற்றி சொன்னார்கள். அடுத்ததாக ஒரு விஐபி, ஒரு ஃபேமஸானவர் ஒரு ஃப்ரீடமாக ஒரு பானிபூரியும் சாப்பிட முடியாது. ஆனால் நாம் ஒரு நார்மல் பீப்புள் வெளியில் சென்று பானிபூரி சாப்பிடலாம். அடுத்ததாக வயதானவர்கள் இளைஞர்களை பார்த்து கம்பேர் பண்ணுவார்கள். வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் தர்மம் அடைந்தது, ஞானம் அடைந்தது, எத்திக்ஸு முதிர்ச்சி நிலை அடைந்தது, இந்த மாதிரி அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. இளைஞர்கள் வயதானவர்களை பார்த்து கம்பேர் செய்வார்கள், சம்பாதிக்கிறதுக்காக, இன்னும் வளர்ச்சிக்காக. அதனால் நாம் எதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். என்ன நம்மளுள் இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டும். அதாவது ரோஜாப்பூ மொட்டாக இருந்தாலும், பூவாக இருந்தாலும், பூ இதழ் கீழே விழுந்தாலும் அதை நாம் கம்பேரும் செய்யக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட்டும் செய்யக்கூடாது, சும்மா இருக்க வேண்டும். அதாவது டோன்ட் கிவ் கேப் டு மனது என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக அனாபானாசதி மெடிடேஷனில் நமக்கு ஒரு ஞானம் அதிகமாக வரும். இந்த ஒரு நிலையில் நமக்கு நோ லிங்க் டு குரு, நோ லிங்க் டு காடு. ஒரு குருவிடமும் கடவுளிடமும் எந்த லிங்கும் இல்லை கிடையாது. நாம் we get linked with சுவாசம், நம் சுவாசத்தினால் நாம் லிங்க் அடைகிறோம் என்று சொன்னார்கள். ஆன்மீகத்தில் 100 to 150 வரை இன்கார்னேஷன்ஸ் இருக்கிறது, மறுபிறவி இருக்கிறது என்று சொன்னார்கள். we are all unique, நாம் எல்லாமே ஒன்றானவர்கள். இதை நாம் செல்ஃப் லவ்வில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்து வைத்தார்கள். அடுத்ததாக தியானத்தினால் நாம் சத்தியத்தை புரிந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். நோ கம்பாரிசன், டீப் மெடிடேஷன், தாட்லெஸ் ஸ்டேட்டில் இருந்தால் நாம் ஓப்பன் ஐஸில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால் வி கோ டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறோம் என்று எடுத்துரைத்தார். இது எல்லாம் ஒரு பிசிக்கல் பாடிக்காக. அடுத்ததாக மனசுக்கு சொல்லும்போது அவர் ஒரு உதாரணத்தை சொல்லும்போது, ஒரு நண்பர் அவருடன் போன் பண்ணி பேசினார். அவருடைய சகோதரி கிட்னி ஃபெயிலியரால் காலமானார்கள். அதனால் அவரை அந்த நண்பர் தன்னைத்தானே திட்டிக் கொண்டார். கில்ட்டாக, மன ரீதியாக தன்னுடைய சகோதரியை இன்னும் கவனித்திருக்கலாம் என்று திட்டிக் கொண்டார். அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங்ஸ் வரக்கூடாது, நம்மளை நாம் திட்டிக் கொள்ளக்கூடாது. வி ஷுட் நாட் ஸ்கோல்ட் அவர் செல்ஃப் பை கில்ட் என்று எடுத்தார்கள். இதெல்லாம் பை ஞானம் மேற்கொள்வதால் நமக்கு பெர்ஃபெக்டான செல்ஃப் லவ் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக
செல்ஃப் லவ்வுக்கு நாம் வந்து நாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல உணவுகளை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். டீப் ஃப்ரைடு ஃபுட்டு அதெல்லாம் வந்து ஒரு உயிர் சக்தி வாய்ந்ததல்ல. எனர்ஜியை அதிகரிக்க நாம் நல்ல சாப்பாடுகளை சாப்பிட வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள். அதற்கு உதாரணங்கள் சொன்னார்கள். நம்ம அதுவும் இல்லாமல் வி ஷுட் அவாய்டு பேக்கடு ஃபுட் என்று சொன்னார்கள். அது வந்து ஆனால் நம்ம ரேரா சாப்பிடலாம், எப்பொழுதாவது சாப்பிடலாம். ஆனால் ரெகுலராக வெஜிடேரியனிசமாக இருக்க வேண்டும், ஃப்ரூட்ஸுகள் சாப்பிட வேண்டும், சலாதுகள் சாப்பிட வேண்டும். இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டால் நமக்கு நம்ம ஒரு சுய அந்த செல்ஃப் லவ் உருவாவதற்கு வழியாக இருக்கும். மேலும் நாம் ரெகுலராக வாக் செய்ய வேண்டும், ஜிம்முக்கு போக வேண்டும், யோகா செய்ய வேண்டும். செல்ஃப் லவ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சார், அதுதான் செல்ஃப் லவ். எஸ் சார், எஸ் சார். ஸோ அதனால் நமக்கு வாக்கிங் போக வேண்டும், ஜிம்முக்கு போக வேண்டும், யோகா செய்ய வேண்டும், எக்ஸசைஸ்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். அதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் சொன்னார்கள். நமக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கார்கள், நாம் அதை ஒழுங்காக மெயின்டைன் செய்ய வேண்டும் என்றால் அதை கொடுத்தவர்கள் நினைப்பார்கள், எஸ் நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. அதனால் நமக்கு பௌதீகம், மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு விஷயங்களை கொடுத்து நாம் செல்ஃப் லவ்வை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக மன ரீதியாக உடல் விட்டு வந்த பிறகு நம்ம மனது ஆஸ்ட்ரல் டிராவல் செய்யும். அந்த அர்ஷவத்த குணங்களை பற்றி எடுத்துரைத்தார்கள். அது வந்து அர்ஷவத்த குணங்கள். சார் ஆஸ்ட்ரல் டிராவல் கிடையாது சார். ஆஸ்ட்ரல் பாடியில மனசு கேரி பண்ணும் அடுத்த இன்கார்னேஷன்ல கூட. எஸ் சார். ஸோ அந்த குணங்களை வந்துட்டு கிறிஸ்டலைன் ஆயிருக்கு அப்படின்னா அது அடுத்த இன்கார்னேஷன்ல கூட அதே போல ரியாக்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த உடல்ல இருக்கும் போதே நம்ம அந்த மனசுல இருக்கிற விஷயங்களை நம்ம சரிப்படுத்திக்கணும். எஸ் சார். சார் அதுக்கு உதாரணம் சார் சொன்னாங்க. ஒரு தண்ணியில் வந்து ஒரு பானையில் வந்து தண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது சால்ட்டு கிரிட்டலைஸ் ஆகும். அந்த சால்ட் வந்து கிரிட்டலைஸ் ஆகிறது வந்து அது ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து தியான நிலைக்கு தியானம் செய்யணும், தியானம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த குணங்கள் மாறுவதற்கு நாம் செல்ஃப் செக் செய்யணும் என்று சொன்னார். அடுத்தது இதெல்லாம் வந்து மேற்கொள்வதற்கு நம்ம வந்து மியூசிக் கற்றுக்கணும், டிராயிங் கற்றுக்கணும், கலைகள் கற்றுக்கணும். வித்தவுட் கில்ட்டினஸ்ஸு இருந்தால் நம்ம வந்து வி வில் அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப் ஸ்ட்ரென்த்து அண்டு செல்ஃப் செக் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணலாம் நம்ம செல்ஃப் லவ்வை. இந்த மாதிரி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நம்மளை நாமே ரெகக்னைஸ் செய்யணும், நம்மளை அப்கிரேட் செய்யணும் அப்படின்னு சொன்னார். இந்த பூமியிலிருந்து நாம் ஞானத்தை எடுத்து சொன்னார். ஸோ நாம் இறக்கும் வரை நாம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் வந்து நாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போனாலும் அந்த நல்ல விஷயங்கள் நம்மளோட தொடரும். மன ரீதியாக நல்ல சாப்பாடு கொடுத்து வி ஹாவ் டு கனெக்ட் வித் ஆஸ்ட்ரல் பாடி என்று சொன்னார்கள். அடுத்ததாக ஆன்மீக ரீதியாக சொல்லும்போது நமது பிரம்ம ரிஷி பத்ரிஜேயா கூறியது போல் 3 விஷயங்கள்: தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். இது 3ஐயும் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ் என்று சொன்னார்கள். அடுத்தது தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. இப்படி சொல்லுவதால் நமக்கு நாமே செல்ஃப் லவ் கொடுத்து கொள்கிறோம். சுவாத்தியாயத்தை பற்றி சொல்லும்போது ஸ்வா பிளஸ் அத்தியாயம், நம்மை நாம் செல்ஃப் செக் சொல்வது, ஆதித்யம் கொள்வது, மனதை தாண்டி ஆன்மீக நிலைக்கு செல்வது என்று எடுத்து. ஆதித்யம் கிடையாது சார், ஆதிக்கம் படுத்துவது என்று எடுத்தார்கள். அதற்கு உதாரணங்கள் சொன்னார்கள். ஒரு நண்பரையும் நம்மளையும் ஒரு ரூமில் 15 நாட்கள் வைத்து 3 நாளை அவர் முகத்தை பார்த்து நம்மளால் இருக்க முடியாது. இவ்வாறாக நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு டிவி பார்ப்பது, மொபைலில் உட்காருவது இதெல்லாம் ஒரு உருப்படியான செயலாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி மகாவதார் ஃபவுண்டேஷன் அளிக்கும் டிவியில் குரூப்பில் சேர்ந்து நாம் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். புக் ரீடிங் அது வந்து நமது நல்ல விஷயங்களை உள்வாக்கி நடைமுறைக்கு வந்தால் நமக்கு என்லைட்மெண்ட் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதனால் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் மேற்கொள்ள வேண்டும் இப்படி சொன்னார்கள். நெக்ஸ்ட் டு ஆன்மா எவ்ரிவேர்
நம்முடன் ஆன்மா எங்கும் உள்ளது. தியான ஜகத்து, அகிம்சை ஜகத்து, பிரமிட் ஜகத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். நாம் when we give it will come to ourselves என்று எடுத்துரைத்தார்கள். நாம் இயற்கையை மதிப்பதில்லை. போகும்போது ஒரு கவரை போடுதல், ஆனால் அந்த மாதிரி ஒரு இயற்கையை மதிக்காமல் இருந்தால் அது நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு பாதிக்கும் என்று எடுத்துரைத்தார்கள். அதனால் நாம் ட்ரீஸ் பிளான் செய்தால் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனிலும் நாம் அதை என்ஜாய் பண்ணலாம் என்று சொன்னார்கள். இறுதியாக சொல்லும்போது we have to give respect to nature என்று எடுத்துரைத்தார்கள். இவ்வாறாக நமக்கு செல்ஃப் லவ்வை நம்ம வளர்த்துவதற்கு முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். மிக்க நன்றி சார். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறலாம், உங்கள் சந்தேகங்களை சாரிடம் கேட்கலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம். நீங்கள் உங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் பேரையும் ஊரின் பேரையும் சொல்லி சாரிடம் பேசவும். சார், திரு ரமாராஜேந்திரன், மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் சார். நீங்க தொடருங்க சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். சார், மகாவதார் அறக்கட்டளைக்கும் சார் அனிருத் சார் அவர்களுக்கும் இந்த இன்னைக்கு செல்ஃப் லவ்ன்ற விஷயத்த ரொம்ப நல்லா அற்புதமா பேசினாரு சார். அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்றாரு. அதாவது அதை குறை கண்டுபிடிக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம்னா அந்த பஸ் ஸ்டாண்டு சத்தமா தான் இருக்கும். நம்ம அதை போய் அங்கே போய் ஐயோ என்ன பெரிய சவுண்டா இருக்குது, ஒரு கருவாட்டு கடை இருக்குது, ஒரு கருவாட்டு கடை நாத்தம் தான் அடிக்கும், அதை அப்படியே ஏற்றுக்கணும். அவ்வளோதான். அங்கே அந்த வழியா போகும்போது அந்த நாத்தம் வரத செய்யும். அதனால அதை குறை சொல்லி கிடக்கூடாது. அப்படி குறை சொல்வதன் மூலமாக நம்ம இந்த சமூகத்தையும் நம்ம ஒரு தாழ்வாக நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். அதனால அதே மாதிரி நண்பர்களை நம்ம எப்பவுமே பாராட்டணும். ஒரு நண்பர் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாருன்னா அதை குறை கண்டுபிடிக்கிறத விட அது நல்லா இல்லைன்னா கூட அந்த பொருள் நல்லா இருக்குது, பரவாயில்லைங்க, ரொம்ப எனக்காக முயற்சி பண்ணி இப்படி தேடி இந்த பொருளை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு அவரை குஷிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம கம்பாரிசன், நம்ம சுதந்திரமா இருக்கணும். அதாவது ஒரு மயிலும் காகமும் என்னன்னா, காகம் சுதந்திரமா தேவையானது சாப்பிடுது. அது எப்போ சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவரு ரீகேப் கொடுத்துட்டாரு, மறுபடியும் நீங்க ரீகேப் கொடுக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். சரி சார். நன்றி சார். நன்றி சார். சார், மிஸ்டர் மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன், உங்க சந்தேகங்களை கேளுங்க சார். சரிங்க சார். சரிங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். இல்ல சார், நினைக்கல சார். சாரி சார். நீங்க சொல்றது உங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, எல்லாருடைய டைம் வீணாக்க கூடாது. ஏன் டைம் கிடையாது. இதுல எத்தனை பேர் இருக்காங்க இப்போதைக்கு? இப்போ 24 பேர் இருக்காங்க. 24 பேர் உடைய டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ சார், நான் சொன்னதே சார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இருந்தாலும் சார் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் இன்னும் ஆழமா போய் பதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ரீகேப் பண்றாரு. ஓகே, பண்ணட்டும். மறுபடியும் நீங்க பண்ணா நாங்க எங்க சார் போவோம்? சாரி சார். தேங்க்யூ. நல்லா சொன்னீங்க சார். நன்றி சார். நல்லா தெளிவா சொல்லிருக்கீங்க சார். ஓகே சார். ஏதோ சந்தேகம் இருக்காது சார். அவர் தர்மம் அவர் பண்றாரு. ஓகே, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். பாய் சார். ஹாப்பி டே. அடுத்ததாக நண்பர்களே, முன்வாருங்கள், உங்கள் கையை உயர்த்துங்கள். நான் அன்மியூட் கொடுக்கிறேன். கதிரேசன் சார், அவர் சார் சேலத்துல இருந்து வர்றாரு. சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் சார், நீங்க பேசலாம் சார். உங்க சந்தேகங்களை கேளுங்க சார், சார்கிட்ட கேளுங்க சார். ஐயா, காலை வணக்கம் ஐயா. ஹாப்பி மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களை உங்க செஷன்ல உங்க ஸ்பீச் கேட்கறது ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாம் ஒவ்வொரு செஷன்ல உங்க ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு நீங்க செல்ஃப் லவ் பத்தி சொல்லிருக்கீங்க பாஸ். நீங்களும் சொல்லிட்டீங்க சார். பள்ளி பஞ்சாரம் சொல்லிட்டாரு, ரீகேப் சொல்லிட்டாரு. அதனால திருப்பி நான் சொல்ல விரும்பல. நீங்க சொல்லாதீங்க. அதாவது சொல்ல நான் விரும்பல நானு. நீ சொன்னது 3, அதாவது ஒரு விஷயம் பௌதிக உடல், மனம், ஆன்மா. இதை பத்தி செல்ஃப் லவ் பத்தி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். இதுல எனக்கு என்னன்னா, அதாவது இது மூலமா நீங்க சொல்ல வந்தது என்னன்னா, நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டு நம்ம லவ் பண்ண, அதெல்லாம் நம்ம
கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சார். ரைட், ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முக்கியமான தேவை தியானம். தியானம் மூலமா நாணம் கிடைச்சா முக்தி. ஸோ இதுக்கு அந்த நிலையில நம்ம ஆன்ம நிலைக்கு போகணும்னு சொல்லுவீங்க சார். அதுதான் சார் முக்கியமான சமாச்சாரம். நான் புரிஞ்சுக்கணும் சார். அது ரெண்டாவது, நீங்க இப்ப ஒவ்வொரு செஷனும் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அது ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சு அப்படின்னா மகாவதார் டீம் வந்துட்டு என்ன திட்டம். அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில இதுதான் சார் முக்கியம். ஆக்சுவலா சொல்ல போனா நிறைய நேரம் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான விஷயம் மறைக்கப்படும், மறுக்கப்படும், மறக்கப்படும். அப்போ சில என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 மினிட் வீடியோ, 1.5 மினிட் வீடியோ தான் இருக்கும் ஆடியோ. ஏன்னா அதிகமா பேசும்போது என்ன ஆகும்னா முக்கியமானதுக்கு முக்கியத்துவம் இல்லாம போயிடும். சோ இங்க ஒரே லைன் சொல்லணும் அப்படின்னா தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. நீங்க பர்ஃபெக்டா புடிச்சுக்கிட்டீங்க சார். எனக்கு வந்து உங்கள்கிட்ட பிடிச்ச 2 விஷயம் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு செக்ஷன்ல வந்து ஒரு சாப்டர் பத்தி பேசுறீங்க சார். அந்த சாப்டரோட ஹெட்டிங் சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிவிஷன் வச்சுக்கிறீங்க, 3, 5 வச்சுக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு டிவிஷனையும் ஒவ்வொன்றும் சொல்லி அதுக்கு உதாரணம் சொல்லி அப்படியே ஃப்ளோவா நீங்க கொண்டு போறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோவை கொண்டு போறப்ப எங்க மைண்ட் பூரா உங்க கான்சியஸ் பூரா அங்கேயே தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க அது அப்படியே கிரகிச்சிட்டே இருக்குது. ஸோ அதனால ஒவ்வொரு சாப்டர் நம்ம வரும் நல்லா போய் எங்க சப்கான்சியல் உட்காருது. சப்கான்சியல் உட்காரப்ப நம்மளுக்கு என்னன்னா ஒரு ஆனந்தமான சொல்லுங்க, இந்த மாதிரி சாப்டர்லாம் இருக்குது, இது மாதிரி கேள்வி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் போய் உட்காரப்ப நம்ம அதனால வந்து ஃப்ளோ ஆகி நம்ம இந்த தியானத்தினால உள்ள பலன்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது தியானம் இப்ப நாணம்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதோட உண்மையான எஃபெக்ட்லாம் வந்து நீங்க மாதிரி இந்த கருத்து சொல்றப்ப தான் எங்களுக்கு தான் கிடைக்கிறது. ஸோ அதை எப்படி சொல்றீங்கன்னா, எப்படி அதாவது ஒரு சினிமா உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து சினி ஃபீல்டு இருக்கிறீங்க. ஒரு கதை எடுத்துக்கிட்டா கதை ஒரு லைன் தான் கதை, பட் அதுக்கு ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு 2.5 மணி நேரம் எழுதுறாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எப்படி எழுதுறாங்களோ அதை பத்தி தான் அந்த படமே வந்து சக்சஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சொல்ற அந்த டிவிஷனு அதோட உதாரணம் சொல்றப்ப அப்பதான் சார் எங்களுக்கு போய் உட்காரப்பதான் அந்த சக்சஸ் எங்களுக்கு தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அதான் ஒரு சாப்டர் சொன்னாலும் நம்மளுக்கு புரியுற மாதிரி போய் உட்கார மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா சார். அதான் உங்கள்கிட்ட நான் ரொம்ப விரும்பி நான் கேட்கறேன் சார். இன்னொன்னு என்னன்னா, நான் ரெண்டாவது உங்கள்கிட்ட நான் கத்துக்கிட்டது மனம் நம்ம ஏமாத்தும் அப்படின்னு ஒரு வேர்டு தான் சார். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் இப்ப நீங்க நம்ம டெய்லி வாழ்க்கையில நம்மளுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா, நம்மளும் திட்டிக்கிறோம், மத்தவங்க நம்ம கோவம் வருது, ஏதோ நேரத்துல ஏதோ ஒரு சம்பந்தம் வர்றப்ப மனம் நம்மளுக்கு வந்து ஒரு தாட்ஸ் கொடுக்கும். அப்ப நம்ம வந்து அதுல இருந்து நம்ம சிக்க உடனே நம்ம மனம் நம்ம ஏமாத்துது. சப்போஸ் இப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு உடம்பு வந்துச்சு, திடீர்னு அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒண்ணு மனம் ஏமாத்துது, அதுல இருந்து விழிச்சிக்க அப்படின்னு சொல்லி நீ சொல்றது இப்ப நான் 2-3 மாசமா அதுதான் சார் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போ உங்க நினைப்பு வரும் சார். அப்பதான் ஏன்னா நான் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கத்துக்கிட்டு அந்த ஒரு பாயிண்ட் தான் சார். அதுதான் இப்ப நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அதுக்காக நம்ம வந்து அதாவது சின்ன இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த லைஃப்ல வந்து நம்ம ஏதாவது தேவையில்லாம சிக்கிக்கிற லைஃப்ல நம்ம சுச்சுவேஷன்ல நம்ம வெளியே வரலாங்கிறது நம்ம மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார். நம்ம அதாவது ஒவ்வொரு செஷன்ல நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து நான் எப்பயும் நீங்க வந்தீங்கன்னாவே நான் அவங்க வந்து அதாவது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நிறைய கத்துக்கிறேன் சார் நான். அதனால நீங்க ஒவ்வொரு செஷன்ல வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து புதிய ஞானத்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களே. அடுத்ததாக மாஸ்டர் திரு நடராஜன் அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். அன்மியூட் கொடுத்துள்ளேன். மாஸ்டர் திரு நடராஜன் அவர்கள் வேலூர்ல இருந்து வராங்க. சார் நீங்க தொடருங்க சார். உங்கள் சந்தேகம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். ஹாப்பி மார்னிங். வேலூர்ல இருந்து நடராஜன். நல்ல அருமையாக ஒரு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது மக்கள் நம்ம வந்து எப்படி நம்ம எப்படி திருத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஒரு நண்பர் கதை சொல்லியிருந்தீங்க. அத மாதிரிதான் எது இருந்தாலும் நம்ம ஏத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு பக்குவத்து வரணும், நல்ல தியானம் பண்ணணும், நல்ல புக் ரீடிங் பண்றதுக்கு நல்லா சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அந்த புக் ரீடிங்ல நம்ம நிறைய மற்றவங்களை பத்தி அது பெரிய பெரிய ஞானிகள்லாம் எப்படிலாம் இருந்து எப்படி வந்திருக்காங்க, அந்த மாதிரி நம்ம வரணும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தகவல் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு சஜ்ஜன் சாங்கத்தை நம்ம கேட்கும்போது அப்பதான் இதெல்லாம் புரியுது. நம்ம மற்றவங்களை விட நம்ம ஒரு தனித்துவமாக இருக்கணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஒரு இடத்துல நம்ம போனோம்னாக்கா அந்த சூழ்நிலைக்கு எப்படிதோ அதுக்கு மாதிரி மாற்றிக்கணும். ஆனா நம்மளுடைய தனித்தனு
விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து அதாவது வந்து சைவம் அதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள விட நம்ம ஒரு பரவாயில்லப்பா, இவர் வராது, நல்லா அருமையாக பேசுகிறாருப்பா, நல்லா திறமையாக இருக்கிறாருப்பா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேரோட இருக்கணும், நம்மளை நம்ம செதுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. மற்றவங்களுக்கும் ஒரு பேச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திரு நடராஜன் அவர்களே. அடுத்ததாக மாஸ்டர் பிசி என்று கையை உயர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கிறேன். அவர்கள் பெயரையும் ஊரின் பெயரையும் சொல்லி பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடருங்கள் சார். வணக்கம் சார். என் பேர் பிரேம்சந்தர். நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப டாபிக் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சார். உங்க நேம் சார்? என் பேர் பிரேம்சந்தர். ஓகே. மீறி ரொம்ப அற்புதமான டாபிக் சார். சார் சொன்னது எல்லாமே ரொம்ப ஒரு கேட்சியா இருந்துச்சு. எனக்கு இதுல ஒரே ஒரு சின்ன டவுட்டு. நம்ம எல்லாமே நம்ம வந்து ஆசிட்டிஸ் அப்படியே ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. எஸ், அதை கண்டிப்பா நம்ம ஆசிட்டிஸ் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி பண்ணும் பொழுது உதாரணத்துக்கு ஒருத்தர் நமக்கு கிஃப்ட் தர்றாருன்னு வைங்களேன். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை நமக்கு வந்து கிஃப்ட் தர்றாரு. அதை நம்ம வந்து ஏத்துக்கிறோம். ஆஸ் ஏ ஃப்ரெண்டா, பரவாயில்லடா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். அதே ஒரு 100 ரூபாய்க்குள்ள பொருளை இன்னும் கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் அவர் வாங்கியிருந்தாருன்னா இதை விட பெட்டரான பொருளை அவர் வந்து வாங்கியிருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து ஒரு கருத்தா கூட வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர்றோமா சார்? ஏன்னா சிட்டிஸ் ஏத்துக்கிறது அது நம்ம ஒரு அவருக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்டை நம்ம அதை வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கு. அத வந்து நம்ம வந்து சொல்றது. இப்போ ஓப்பன் மைண்டடா இருக்கிறவங்க, நீங்க சொல்றது கரெக்ட். ஓப்பன் மைண்டா இருந்தா அவங்க வந்துட்டு ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அந்த பர்சன் ஓப்பன் மைண்ட் கிடையாது, அவன் மைண்ட் எப்படி இருக்கும் நமக்கு என்ன தெரியும்? அப்போ இப்படி சொன்னா இவனுக்கு கொடுத்ததே அதிகம், இதுல குத்தம் சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் வேற ஒண்ணு அப்படின்றானா அப்படின்னு குதர்க்கமா யோசிப்பாங்க. அதை விட நம்ம யார் இன்னொருத்தரை திருத்துறதுக்கு? ஓகே, இது காமன் சென்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு இருக்கணும். அப்போ அவங்களுடைய காமன் சென்ஸை மாத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அங்க லாஸ் நமக்கு தான் அப்படின்ட்டு என்னுடைய கருத்து சார். நன்றி திரு பிரேம்சந்தர் அவர்களே. பழனி சார், நீங்க அவர் மியூட் ஆயிட்டாரு, அன்மியூட் பண்ணுங்க. இல்லன்னா டைம் ஆயிடுச்சுன்னா முடிச்சுக்கலாம். சார் தொடரலாம் சார். மாஸ்டர் திரு. ஓகே சார். நன்றி 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 சார். நன்றி நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திரு பிரேம்சந்தர் அவர்களே. நண்பர்களே, இன்னும் கையை உயர்த்தினால் நான் அட்மிட் கொடுக்கிறேன். உங்களுக்கு அனுபவங்களை பகிரலாம், சந்தேகங்களை கேட்கலாம். பழனி சார், நீங்க சொல்லுங்க சார். இப்போ நீங்க சர்வீஸ் பண்றீங்கல்ல, தியானம் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சர்வீஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு? என்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்ன சேஞ்ச்? நீங்க ஏன் காலையில எழுந்துட்டு இவ்வளோ மெனக்கட்டு உட்கார்ந்துட்டு பண்றீங்க? உங்க அனுபவம் சொல்லுங்க. எப்போ நீங்க தானே கேட்பீங்க, இன்னைக்கு நான் உங்களை பிடிச்சுக்கிட்டேன். வெரி குட் கொஸ்டின். நான் வந்து ஒரே நிலையில தான் அடைஞ்சிருக்கேன். சர்வீஸ் மோட்டோ அது சிறு வயதுல இருந்து எனக்கு இருக்கு. இந்த தியானத்தினால வந்து அது இன்னும் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அவ்வளவுதான், ஒரே நிலை. ஓகே, சரி. ஓன்லி மெடிடேஷன் பண்ணும்போதும் சர்வீஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கா, இல்லைன்னா ஒரே நிலையில இருக்கீங்களா? இல்ல, ஒரே நிலைதான். நான் சிறு வயதுல இருந்து சர்வீஸ் மோட்டோவில். அப்போ நீங்க சர்வீஸ் பண்ணும்போது எந்த ஒரு விஷயமும் கத்துக்கலையா? கத்துக்கிட்டு தான் சர்வீஸே பண்றேன் சார். நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யும் போதும் சர்வீஸ் மனநிலையில தான் வேலை செஞ்சேன், பணி புரிஞ்சேன். மற்றவர்களோட படிக்கும் போதும் அதே நிலையில தான் இருந்தேன். அதனால தியானம் வந்து அந்த நிலையை வந்து எனக்கு உயர்த்தி இருக்கிறது. சர்வீஸ் மோட்டோ வந்து இங்க எனக்கு வந்துட்டு நான் சொல்றேன் எனக்குள்ள சேஞ்சஸ். நான் ஓன்லி மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ரொம்ப கம்மி. பட் சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. மெடிடேஷன் அப்போ
1% தெரிஞ்சது அப்படின்னா சர்வீஸ் பண்ணும்போது 99% எனக்கு வந்துட்டு ஞானம் கிடைச்சது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், எல்லாரையும் நான் ரிக்வெஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, சர்வீஸ் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. முடிஞ்சது பண்ணும்போது நீங்க யாருக்கோ பண்ணல, எல்லாருக்குள்ள இருக்கிற உங்களுக்கு பண்றீங்க. உங்களுக்கு ஞானம் வேணும்னா ஞானத்தை கொடுங்க. என்ன கொடுக்கறது? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தெரிஞ்சதை கொடுங்க, தெரிஞ்சதை கொடுங்க. அந்த ஞானம் பல மடங்கு ஆகும். சார் சொல்றாரு, பட் அந்த ஒரு நிலை அப்படின்றது எனக்கு உடன்பாடு இல்லை. கண்டிப்பா அவர் தியானம் பண்றதுக்கும் சர்வீஸ் பண்ணும் போதும் நிறைய தான் கத்துக்கிட்டு இருந்திருப்பார். கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் மாஸ்டர் கிட்டயும் அவரு சொல்லும் போது எழுதிக்கிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா சில விஷயங்கள் எல்லாம் அவருக்குள்ள மாற்றம் வந்திருக்கும். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. நான் இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு செய்கிறேன். கொஞ்ச நேரம் இருக்கா சார்? நண்பர்களே, இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை மகவதார் டிவி அவர்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் கண்டு ரசித்து அதை சப்ஸ்கிரைப் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய கர்மா. நீங்கள் இதை பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ள அனைவரிடம் இந்த குரூப்பை பற்றி ப்ராபகேட் செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ப்ரெட் செய்யுங்கள். அடுத்ததாக நண்பர்களே, நாளை நிகழ்ச்சி எப்பொழுது போல் காலை 5 மணிக்கு தொடரும். முதல் 1 மணி நேரம் தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன். நாளைக்கு ஆன்மீக ஞானத்தில் தலைப்பு மரணம் இல்லை, மரணத்திற்கு பின் வாழ்க்கை, நோ டெத், லைஃப் ஆஃப்டர் டெத். இதை பற்றி நம்மிடம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திரு கேசவன் அவர்கள் சார், சென்னையிலிருந்து பேசுவாங்க. அனைவரும் இதை கேட்டு பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நான் நன்றிக்கு வருகிறேன். இன்று நம்மிடம் மிகச்சிறப்பாக உரையாற்றிய சுய அன்பின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ் பற்றி உரையாற்றிய மாஸ்டர் திரு அனிருத் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் சார். நான் எனது நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்திரிஜி அவருக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் எனது இந்த நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் சார். நன்றி அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.